ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி. இப்போ நம்ம பார்க்குறது வந்து வரிசையாக பார்த்திங்கன்னா வீடு வந்துக்கிட்டே இருக்கும். இதை பார்க்குற வீடு 3 பெட்ரூம் கொண்ட வீடு. திருச்சி கேகே நகரில் இருக்குது இந்த வீடு. இதுவும் திருச்சி கேகே நகரில் தான் இருக்குது. 3 பெட்ரூம் கொண்ட மாடி வீடு. வீட்டுக்குள்ளேயே படி இருக்கும். 90 லட்சம் சொல்கிறாங்க. மேற்கும் வடக்கும் பார்க்க வீடு இது. கார்னரில் இருக்குது. இது போல் பார்த்திங்கன்னா வரிசையாக வீடு வந்துகிட்டே இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே 3 பெட்ரூம் கொண்ட வீடு தான். அருமையான வீடாக இருக்குது கேகே நகரில். வைலஸ் ரோடு பக்கத்தில் தான் இருக்குது இந்த வீடு. வீட்டு முன்னாடி பார்த்தா 40 அடி ரோடு. சூப்பரான புது வீடு. இந்த வீடு பக்கத்தில் கல்கண்டா கோட்டையில் இருக்குது. இந்த வீடு விலை 55 லட்சம். 1400 சதுரடி இடம். 13 சதுர பில்டிங் கட்டியிருக்காங்க. சூப்பரான வீடு. இப்போ இந்த வீடு பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா திருச்சி கேகே ரிங் ரோடு இருக்குது. 45 லட்சம். 2 பெட்ரூம் கொண்ட அழகான வீடு இது. இது திருச்சி ரிங் ரோடு இருக்குது. அருமையான வீடு. 1200 சதுரடி இடம். 1000 சதுரத்தில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இதுக்கு பிறகு வரக்கூடிய வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா இதுவும் 1200 சதுரடி இடம். 1000 சதுரத்தில் வீடு கட்டியிருக்காங்க. எல்லாம் கிழக்கும் வடக்கும் பார்த்த வீடாக இருக்கும். பட்ஜெட்லாம் பார்த்திங்கன்னா 45, 42, 47, 50க்குள்ளே தான் எல்லா வீடுமே இருக்கும். எல்லாம் வாஸ்து பார்த்து கட்டியிருப்பாங்க. போர் இருக்குது. 2 பெட்ரூம் இருக்கும். கார் நிறுத்துறதுக்கு அழகான இடமும் சும்மா இருக்கும். போர்ட்டிக்கோ வறுமையாக போட்டிருக்காங்க. இதுக்கு பிறகு வரக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா இதுவும் 1200 சதுரடி இடம். 1000 சதுரத்தில் வீடு கட்டியிருக்காங்க. இது வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும். 42 லட்சம் இந்த வீடு. இது ரிங் ரோட்டில் தான் இருக்குது. இந்த வீடு பார்த்திங்கன்னா 1200 சதுரடி இடம். 1000 சதுரத்தில் வீடு கட்டியிருப்பாங்க. வடக்கு பார்த்த வீடு. வாஸ்து பார்த்து கட்டியிருப்பான். 2 பெட்ரூமு போர்ட்டிக்கோ போட்டு அழகாக இருக்கும் வீடு. வீடு ஃபுல்லாக கபோர்டை ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா இது 1200 சதுரடி இடம். இது 1000 சதுரத்தில் வீடு கட்டியிருப்பாங்க. கிழக்கு பார்த்த வீடு. 45 லட்சம் சொல்கிறாங்க இந்த வீடு. சூப்பராக இருக்கும். இது வந்து ரிங் ரோடுகிட்டே இருக்குது. 1350 சதுரடி இடம். 11 சதுரம் பில்டிங்கு. 50 லட்சம். இந்த வீடு மேற்கு பார்த்த வீடு. இது சூப்பராக இருக்கும். 1200 சதுரடி இடம். 1000 சதுரத்தில் வீடு கட்டியிருக்காங்க. 2 பெட்ரூம் நல்லா போர்ட்டிக்கோ கார் நிப்பாட்டுற மாதிரி பெரிய இடம் போட்டிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் வீடு. இந்த வீடு 1200 சதுரடி. இது வந்து ரிங் ரோடு தான் இருக்குது. 1000 சதுரத்தில் வீடு கட்டியிருக்காங்க. கார்னரில் இருக்குது. வடக்கும் கிழக்கும் பார்த்த மாதிரி இருக்கும். எல்லாம் புது வீடு தான். 2 பெட்ரூமு எல்லாம் வீடு ஃபுல்லாக கபோர்டெல்லாம் ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருப்பாங்க. வாஸ்து பார்த்து கட்டியிருப்பாங்க. போர் இருக்குது. இது வந்து ரிங் ரோடு தான் இருக்குது. 1200 சதுரடி இடம். 1000 சதுரத்தில் வீடு கட்டியிருக்காங்க. 2 பெட்ரூம் ஹாலு கிச்சன் நல்ல பெரிய போர்ட்டிக்கோ போட்டிருக்காங்க. கார் நிப்பாட்டுற மாதிரி. 4 பக்கமும் காம்பவுண்டு சுவர் இருக்குது. இது வடக்கு பார்த்த வீடு. இந்த 2 வீடு இருக்குது. அதை ஒரு வீடு சேல்ஸ் பண்ணுறாங்க. இது போல் வரிசையாக வீடு வந்துகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 2 பெட்ரூமு 1500 சதுரடி இடம் தான். அதில் 1000 சதுரத்தில் வீடு கட்டியிருப்பாங்க. பட்ஜெட்லாம் பார்த்திங்கன்னா 42, 45, 47 எல்லாம் 50க்குள்ளே தான் இருக்கும். இப்போ அடுத்து வர வீடை பார்த்திங்கன்னா இது வந்து எஸ்ஐடி காலேஜுக்கு பின்னாடி பால்பண்ணை ரோடு இருக்குல்ல, அது எஸ்ஐடி காலேஜ் ரிக்ஸாவில் இருக்குது இந்த வீடு. 3 பெட்ரூம் கொண்ட வீடு. வடக்கும் கிழக்கும் பார்த்த வீடு. 78 லட்சம் சொல்கிறாங்க. சூப்பராக இருக்கும். நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங் தனியாக இடம் இருக்குது. நல்லா போர்ட்டிக்கோ போட்டிருக்காங்க. காமனாக வந்து ஒரு பாத்ரூம் வச்சுருப்பாங்க ஹாலில். எல்லாம் கிழக்கும் வடக்கும் பார்த்த மாதிரி வாசல் எல்லாம் வாஸ்து பார்த்து கட்டியிருப்பாங்க. வீடு கட்டியிருப்பாங்க. மேற்கும் பார்த்த மாதிரி இருக்கும். 3 திசையில் கட்டியிருப்பாங்க இந்த வீடு. இதுக்கு அடுத்து வரது பார்த்திங்கன்னா பழைய வீடு. இது வந்து ஆயில் மில்லில் இருக்குது. 60 லட்சம் சொல்கிறாங்க. 1200 சதுரடி இடம். 950 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டியிருக்காங்க. இது சொந்தமாக மணலில் கட்டின வீடு. வீடு கட்டி 7 வருஷம் ஆகுது. இந்த வீடு 8 லட்சம் 8,500 வாடகை விட்டுருக்காங்க. இந்த வீடு விற்பனைக்கு தான் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்க்குற வீடு இது ரிக்ஸாவில் தான் இருக்குது இந்த வீடு. 1850 ஸ்கொயர் ஃபீட் இடம். 3 பெட்ரூம். இது மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் வீடு. இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 68 லட்சம் சொல்கிறாங்க. கீழே 2 பெட்ரூமு மாடியில் 1 பெட்ரூம் இருக்கும். நல்லா பெரிய போர்ட்டிக்கோ போட்டிருக்காங்க. 30 அடி ரோடு. இது நல்லா பெரிய கார் நிப்பாட்டலுக்கு இருக்குது. இதுக்கு அடுத்து வர வீடு பார்த்திங்கன்னா இது வந்து கேகே நகரில் இருக்குது. 1550 சதுரடி இடம். 16 சதுரம் பில்டிங் கட்டிருக்காங்க. 3 பெட்ரூமு போர்ட்டிக்கோ வழியாக படி கொடுத்துருப்பாங்க. விலை வந்து 78 லட்சம் சொல்கிறாங்க. இது வந்து திருச்சி கேகே நகர் வந்து எல்ஐசி கானில் இருக்குது இந்த வீடு. இந்த வீடு வந்து 1 கோடி சொல்கிறாங்க.
இது பழைய வீடு தான். இது திருச்சி கேக்கேரி எல்ஐசி காலனியில் தான் இருக்குது. இது விலை 1.5 கோடி சொல்கிறாங்க இந்த வீடு. இந்த வீடு பார்த்திங்கன்னா திருச்சி காட்டூர் நியூ டவுனில் இருக்குது. தெற்கு பார்த்த வீடு. வீடு கட்டி 3 வருஷம் ஆகுது. 2 பெட்ரூம் தான். ஹாலு கிச்சன் நல்லாயிருக்கும். ஆனால் விலை பார்த்திங்கன்னா 73 லட்சம் சொல்கிறாங்க. நல்லா போர்ட்டிகோ போட்டு எல்லாத்தையும் வாஸ்து பார்த்து கட்டியிருக்க வீடு தான். இப்போ வாடகை விட்ருக்காங்க 8,000 ரூபாய்க்கு. அதில் வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 4 பக்கம் காம்பவுண்டு சோறு போட்டு சோப்பாக இருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா கல்கண்டா கோட்டையில் இருக்குது. இது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு இருக்குது. பட்ஜெட்டு கொஞ்சம் கூட சொல்கிறாங்க. நல்லாயிருக்கும். ஆனால் வீடு கட்டி 8, 9, 10 வருஷம் இருக்குது. இது மெயினில் இருக்குது. கீழேயே 3 வீடு 2 கடையெல்லாம் இருக்குது. இதில் மேலே 2 வீடு இருக்குது. மொத்தம் 4 வீடு நிற்கிறதுல இருக்கிறது. ஒரு கடை 2 கடை இருக்குது அதில். இதுக்கு அடுத்து வீடு பார்த்திங்கன்னா இது வந்து அம்பிகாபுரம், ஆயில் மில்லுக்கு அடுத்து அம்பிகாபுரம் மாடி வீடு. வீடு கட்டி 10 வருஷம் தான் ஆகுது. சூப்பராக இருக்கும். கீழே 2 பெட்ரூம் உள்ள வீடு. மாடியில் ஒரு வீடு இருக்குது. அது ஒரு வாடகைக்கு வர மாதிரி இருக்கும். 45 லட்சம் சொல்கிறாங்க. லோனுக்கு ஆகும். வீடு கட்டி 10 வருஷம் ஆகுது. இந்த வீடும் விற்பனை தான் இருக்குது. இதுக்கு அடுத்து வர வீடு பார்த்திங்கன்னா இது கல்கண்டா கோட்டையில் இருக்குது. காவிரி நகர். 65 லட்சம் சொல்கிறாங்க. மாடி வீடு. சூப்பராக இருக்கும் வீடு. இது சொந்தமாக மணலில் கட்டின வீடு. இதுக்கு அடுத்து ரிக்ஸாவில் இருக்குது இந்த வீடு. 63 லட்சம் சொல்கிறாங்க. 1200 சதுரடி இடம். 1000 சதுரத்தில் வீடு கட்டியிருக்காங்க. 3 வீடு இருக்குது. விற்பனைக்கு வந்திருக்குது. விருப்பம் உள்ளவங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இது திருச்சி கேக்கரையில் இருக்குது. 2400 சதுரடி இடம். 4500 சதுரத்தில் பில்டிங்கு. வடக்கு பார்த்த வீடு. 6 பெட்ரூமு. விலை பார்த்திங்கன்னா 2,50 லட்சம் சொல்கிறாங்க. நல்லா சொந்தமாக கட்டின வீடு இது. வீட்டுக்குள்ளேயே லிஃப்ட் இருக்கும். இது கல்கண்டா கோட்டையில் இருக்குது. விலை கம்மி. 40 லட்சம் இந்த வீடு. விவேகானந்த நகர். கீழே 2 பெட்ரூமு. மாடியில் ஒரு பெட்ரூம் மாதிரி போட்டிருக்காங்க. சீட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. இது போல் அடுத்து வர வீடு பார்த்திங்கன்னா சுப்பிரமணியபுரம் டிவிஎஸ் டோல்கேட்டு அங்கே இருக்குது. 2400 சதுரடி இடம். அது பழைய வீடு தான். விலை 1 கோடிக்கு மேலே சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து வர வீடு பார்த்திங்கன்னா இது வந்து ஆயில் மில் பக்கத்தில் இருக்குது. 8 வீடு இருக்குது. இதில் வாடகை பிசிஸ்க்காக உள்ள வீடு இது. ஒரு கடை இருக்குது. சீப்பாக இருக்குது இந்த வீடு. விலை கம்மியாக வந்திருக்கு. 1500 சதுரடி இடம். அது இது வந்து ஆயில் மில்லு காமராஜ் நகரில் இருக்குது. புது வீடு. 2 வீடு இருக்குது. 70 லட்சம் சொல்கிறாங்க. 2 பெட்ரூமு ஹாலு கிச்சனு. மாடி கொடுத்துருக்காங்க. மாடியில் ஒரு பெட்ரூம் போட்டிருக்காங்க. இடம் 1000 சதுரடி இடம். 1200.